கார் வாங்கியாச்சு மாமே. ஸோ வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இன்னைக்கு காலையிலே கிளம்பி எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா, கடலூர்ல இருக்க மகேந்திரா ஷோரூமுக்கு தான் போயிருந்தோம். எதுக்காகனா, நான் ஒரு கார் வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால இப்போ புதுசா ஒரு மாடல் வந்துச்சு இல்லையா, மகேந்திரா 7X1 சொல்லிட்டு, அந்த காரை புக் பண்றதுக்காக தான் மகேந்திரா ஷோரூம் போயிருந்தோம். போயிட்டு அதில் இருக்க இன்டீரியர்லாம் எப்படி இருக்கு, ஸ்பீக்கர் குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாட்டை போட்டு கேட்டுட்டு அடுத்து புக் பண்ணலாம் டேரக்டா போயிட்டோம். சும்மா சொன்னாங்க, கார்லாம் எடுக்கல, நம்ம பிசினஸ்க்காக ஒரு பிக்கப் எடுக்கலாம் சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கோம். அதே மகேந்திரா ஷோரூம்ல பாத்தீங்கன்னா வீரோன்னு ஒரு பிக்கப் இருக்கு. ஸோ அந்த பிக்கப்பை தான் புக் பண்ணியிருக்கோம். இது ஃபியூச்சர்ல நமக்கு வந்து கொரியர் போறதுக்காகவும் மற்றபடி லோடு ஏற்றத்துக்காகவும் யூஸ் ஆகுன்றதுனால தான் நம்ம பிக்கப்பே சூஸ் பண்ணியிருக்கோம். பிக்கப் எடுக்கிறதுக்கு நம்ம காரே எடுத்துக்கலாமே, அதில் நம்மளும் போன மாதிரி இருக்கும், லோடும் அடிச்ச மாதிரி இருக்குமே, அது எடுத்துக்கலாம்னு யோசிப்பீங்க. பட் அது பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயோ போயிடும். நீங்கள் லோன் போட்டு எடுத்தாலும் சரி, டியூல் எடுத்தாலும் சரி. அப்படி இருக்கும்போது இதுமாதிரி பிக்கப்பாக எடுத்தீங்கன்னா கம்மி ப்ரைஸில் எடுத்துட்டு உங்களுக்கும் நீங்கள் ஓட்டிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது சந்தைக்கோ எங்கேயாவது எடுத்துகிட்டு போனீங்கன்னா வாடகைக்கும் ஓட்டிக்கலாம். அதுலேயும் ஒரு லாபம் இருக்கு இல்லையா. அதனால தான் நான் பிக்கப்பே செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் புக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டேரக்டாக திருப்பி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வர வழியில் ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே டேரக்டாக வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு சாப்பிட்ட பிரியாணி எல்லாம் கரைக்கணும் இல்லையா, அதனால அப்படியே ஜிம்முக்கு போயிட்டு சூப்பரான ஒரு செஸ்ட் ஒர்க் அவுட் போட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு சாப்பிட்ட பிரியாணி எல்லாத்தையும் கரைச்சாச்சு. அப்புறம் எப்பயும் போல கொரியர் போறதுக்காக நெய்வேலி போயிட்டு அங்கேயும் ஒரு டீயை போட்டுட்டு அப்படியே இன்னையோட நாள் நான் முடிச்சுக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேங்க. அன்டில் தென்.